என்னங்க, எங்க இருக்கீங்க? எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. ஐயோ வேண்டாரம்மா, முதல்ல சொந்த பந்தமெல்லாம் கிளம்பிட்டதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். தேவையில்லாம எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம இப்படிலாம் பேசாதரம்மா, உன்னை கெஞ்சி கேட்குறேன். என்னங்க இங்க வாங்க, எனக்கு சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? என்ன பிரச்சனை? என்னாச்சு ரமாக்கண்ணு? ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? என்னாச்சு? அண்ணே, அதை நான் எப்படி சொல்லுவேன்? என் வாயால் எப்படி சொல்லுவேன்? எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சினோம், எதெல்லாம் நடக்காதுன்னு நினச்சினோம், அது அத்தனையும் நடந்திருக்கு. இதை நான் எப்படி சொல்லுவேன்னு தெரியலையே. ஐயோ ரம்மா, சொன்னா கேளு ரம்மா. சரி, சொந்த பந்தமெல்லாம் போயிடுச்சாலும் இங்கே தான் இருக்காங்களா? எல்லாருமே கிளம்பிட்டாங்க, நம்ம மட்டும்தான் இருக்கோம். ஏன், என்ன பிரச்சனை? எதா இருந்தாலும் சொல்லுமா. ஏன் இப்படி திடீர்னு ஏதோ வச்சு பேசிட்டு இருக்கீங்க? அப்புறம் தங்கச்சியோட முகமும் சரியில்லையே, என்னாச்சுமா? வேலா, என்னாச்சு? என்ன பிரச்சனை? எதா இருந்தாலும் சொல்லு. அண்ணே, உன் பையன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியுமா? என் பொண்ணு இப்படி அழுது நிற்கிறான்னு பாரு, இங்க பாருண்ணே. என்னங்க அது? யார் இப்படி ஒன்று பண்ணது? ட்ரெஸ் எல்லாம் இப்படி கிழிஞ்சிருக்கு. எங்காவது விழுந்துட்டியா? இல்ல வேற ஏதாவது பிரச்சனையாம்மா? மாமா கிட்ட எதா இருந்தாலும் சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். அண்ணே. காவியாம்மா, என்னமாச்சு? அப்பா கிட்ட சொல்லு, என்ன பிரச்சனை? அப்பா அது வந்து அப்பா, உன்னை யார் இப்படி பண்ணான்னு சொல்லுமா, வெட்டி புலி போட்டுறேன். வேற யாருன்னு இப்படி பண்ணுவாங்க? வேற யார் இப்படி பண்ண போறாங்க? நம்ம குடும்பத்து மேல கை வைக்கிறதுக்கு வேற யாருக்கும் அந்த மாதிரி எண்ணம் இல்லை. நீ பெத்து வச்சிருக்கே ஒரு புள்ள, அவன் தானே இப்படி பண்ணிட்டான். என்ன சொல்ற? வெற்றியா? வெற்றி நான் மேலே எவ்வளோ மரியாதை வச்சிருந்தா தம்பி, இப்படி ஒரு வார்த்தை நான் கேட்பேன்னு நினைக்கல. நீ சொல்றதெல்லாம் உண்மையா? வெற்றி தான் அதை பண்ணாரா? மாமா, நான் எதுவுமே பண்ணல மாமா, இவ பொய் சொல்றா மாமா. இல்லை, என் பொண்ணு பொய் சொல்லலை, இவன் தான் பொய் சொல்கிறான். மாமா, நான் சத்தியமாக உண்மையதான் மாமா சொல்கிறேன். வெற்றி தான் என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டாரு மாமா. எந்த பொண்ணாவது இந்த விஷயத்தில் பொய் சொல்லுவாங்களா மாமா? என்னடா நாயே, உன்னை சொந்தக்கார பையன் நம்பி அனுப்புனதுக்கு என் பொண்ணுக்கிட்ட இப்படி நடந்துட்டியா? வேண்டாம் மச்சான், வேண்டாம். என் பையனுக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிறேன். தயவு செய்து நீங்க எதுவும் பண்ணாதீங்க. வேண்டாங்க, வாங்கிங்க. ஐயோ, என் பிள்ளை இப்படி அடிக்கிறீங்களே, மாட்டை போட்டு அடிக்கிற மாதிரி. என் பையன் தான் தப்பு பண்ணாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இவ சொல்றான்னு சொல்றீங்களே, என் பையன் இல்லைன்னு சொல்றானே, யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்களே. இங்க பாருங்க வேலா, தயவு செய்து நீ இதுக்கு மேல பேசாத வேலா. உன் பையன் பண்ண தப்புக்கு நீங்க யாருமே பேச வேண்டிய அவசியமே இல்லை. என் பொண்ணு எப்படி கலங்கி நிற்குதுன்னு பாரு. ஐயோ கடவுளே. போய் பிள்ளைக்கு ஒரு துணி எடுத்துட்டு வந்து போட்டு போ. சும்மா நிறுத்துங்க, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இனிமே என் பையன் இப்படி தப்பா பேசுறீங்க. என்ன தப்பா பேசுறாங்க? உன் பையன் ஒழுக்கமா என் பொண்ணுக்கிட்ட தப்பா நடந்துக்கிட்ட இப்போ என்னமோ நீ அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க. சின்ன வயசுல இப்படி கேவலமா நடந்துக்கிற மாதிரி வளர்த்தி வச்சிருக்கிற. இதுதான் நீங்க எல்லாம் வளர்த்துன லட்சணமா? நானும் ரொம்ப நல்ல பையனா இருப்பா, என் பொண்ணை கட்டி கொடுத்து நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினச்சேன். ஆனால் கல்யாணம், அதுவும் சின்ன வயசு, ஒரு +2 படிக்கிறதுக்குள்ளேயும் பையன் இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துக்கிறானே. இவெல்லாம் பெருசானா என்னென்ன பண்ணுவான்? ஐயோ, உங்கள் குடும்பத்தில் மட்டும் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. போதும். என் பொண்டாட்டி கூட சொல்லும் போதும் கூட நானும் அமைதியாக இருந்தேன். ஆனால் உண்மைதான், எல்லாருமே சொன்னதெல்லாம் உண்மைதான். என்னத்தை கண்டுட்டீங்க? யார் என்ன சொன்னாங்க? இதே வயதாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள் பொண்ணுக்கு சீர் பண்ணுறதுக்கு முடியலன்னு சொல்லும்போது என் பொண்ணா நினச்சி நான் சீர் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்போ நல்ல விதமாக பேசுனீங்க 2 பேரும். இப்போ அடுத்த நிமிஷமே நாங்கள்லாம் கெட்டவங்களாயிட்டோம்ல, என் குடும்பம் கெட்டவங்களாயிடுச்சுல்ல. ஆனால் சத்தியமாக சொல்கிறேங்க, உங்ககிட்ட இருந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இப்போ தெரிஞ்சிருச்சு, ஒரு சின்ன பிரச்சனை. என் பையன் இந்த தப்பு பண்ணானா பண்ணலையோ அது வேறு விஷயம். ஆனால் உங்களோட குடும்பத்தை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருச்சுங்க. இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க. நாங்கள் தான் எல்லாத்தையும் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பிட்டோம், என் புருஷனும் நம்பிட்டார். ஆனால் சத்தியமாக ராமா, உனக்கு தெரியாது உன் குடும்பத்தை பற்றி இவ்வளோ கேவலம் உன் புருஷன் பேசுகிறானே, நீ பாட்டுக்கு நின்றுட்டுருக்க. என்ன நீ எங்களுக்கு சீர் செய்கிறதுக்கு வக்கில்லைன்னு சொல்லிட்டு சொல்லி காமிக்கிறீங்களோ? நாங்களா ஒன்றும் எங்கள் பொண்ணுக்கு சீர் செய்ய சொல்லலையே, நீங்கள் தான் பெரிய இதாட்ட செஞ்சீங்க. நானும் சரி எங்கள் அம்மா வீட்டு சார்பாக செய்கிறீங்கன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் சொல்லி காட்டுவீங்கன்னு நான் நினைக்கல. நீங்கள் ரொம்ப பெருந்தன்மையானவங்கன்னு நினச்சேன். உங்களோட புத்தி இப்போ தானே வெளியே வருது. நல்ல வேலை, இதுக்கு உண்டான பணத்தை நான் எப்படியாவது கொடுத்துட்றேன்.
அதுக்குன்னு நீங்கள் சீர் செஞ்சதா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வட்டியை முதலமா திருப்பி உங்கள் மூஞ்சில வீசி எறியறது தான் என் வேலை. ரமா, என்னண்ணே, உன் பொண்டாட்டி கிட்ட கேட்காம உன் புள்ள கிட்ட கேட்காம என்ன இருக்கிறியா? ஆரம்பத்துலேருந்தே தங்கச்சிங்கிறவளை தட்டி வச்சு தானே நீங்களாம் பழகிருக்கீங்க. பொண்டாட்டி கிட்ட பொட்டி பாம்பா அடங்கிற பழக்கம் உங்களுக்கெல்லாம் தானே இருக்கு. சத்தியமாக கிட்டது நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. உன் பையனுக்கு தண்டனை கொடுத்து வெளியே அனுப்புறியா இல்லை என்ன பண்ண போற? என் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்குமா இல்லை கிடைக்காதா? சும்மா நிறுத்துறமா. இன்னமும் நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கிற. இத்தனை மணி நேரம் நான் பொறுமையா இருந்தேன். என் பொண்டாட்டி கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? உன் புருஷனுக்கு நீ சப்போர்ட் பண்ற மாதிரி என் பொண்டாட்டி எனக்கு சப்போர்ட் பண்றா. ரெண்டாவது, பெத்த பிள்ளைங்களை நம்பாம வேற யார் நம்ப முடியும்? நீ உன் பொண்ணை தானே நம்புற. அதே மாதிரி என் பையனை என் பொண்டாட்டி நம்பர்ல என்ன தப்பு இருக்கு? பத்தாதிக்கு வளர்ப்பை பத்தி எல்லாம் பேசுற. எப்படி ரம்மா நீ இப்படி மாறி போயிட்ட? சத்தியமா உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை ரம்மா. நீ இப்படி எல்லாம் மாறுவேன்னு நினைக்கவே இல்லையே. உனக்கு நம்ம குடும்பத்தை பத்தி தெரியாது, உன் புருஷனுக்கு தான் தெரியாது பாதியில வந்தவர். உனக்கு என்ன? சரி, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்னு அமைதியா இருந்தா, என் குடும்பத்தை பத்தியும் என் பிள்ளைங்களை பத்தியும் என் பொண்டாட்டியை பத்தி இவ்வளவு தப்பா பேசிட்டு இருக்க. நீ என்ன நாக்கில் நரம்பெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரம்மா? நான் நினைச்சு கூட பார்க்கல நீ இப்படி எல்லாம் பேசி பழகுவேன்னு. என்னமோ ரொம்ப மாறிட்டேரம்மா, ரொம்ப மாறிட்ட. என்ன மச்சான், சும்மா பேசுறதை விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. இப்ப என்ன நடந்திருக்கு? இப்ப என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? என் பொண்ணுகிட்ட உங்க பையன் தப்பா நடந்த விஷயத்த பத்தி பேசிட்டு இருந்தா நீங்க கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. ஆமா, என் பொண்டாட்டி அப்படிதான் பேசுவா. ஏன் உங்க பொண்டாட்டி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலையோ? பண்ணது பூரா தப்பு. இதுல என்னமோ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்காதீங்க. முதல்ல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தீர விசாரிக்கணும். அதுக்கப்புறம் தான் எதா இருந்தாலும் பேசணும். சும்மா கசகசன்னு பேசிட்டு இருக்கீங்க. நாங்க யாரு? உங்க சொந்தம் தானே. என் பையனை உங்க பொண்டாட்டியும் தானே பார்த்துட்டே இருந்திருக்கா. எல்லாம் வளர்த்திருக்காங்கல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம பையன் இப்படி வளர்ந்துருப்பாங்க, இப்படி பண்ணியிருப்பாங்க, நம்ம பொண்ணு இப்படி பண்ணியிருப்பாளா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனை நடந்திருக்குமா? ஏன் இந்த பொண்ணு கூட தப்பா புரிஞ்சிருக்கலாம். வேற யாராவது பண்ணது வெற்றிதான்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். எவ்வளவு விஷயம் இருக்கு. எதையுமே தெரியாம நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க. ஏய் காவ்யா, உங்ககிட்ட நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. உண்மையா வெற்றி இப்படி பண்ணானா? மாமா, என்ன நீ என் பொண்ணை என் முன்னாடியே மிரட்டுற? பையன் தப்பு பண்ணுவானா அப்பா மிரட்டி அது இல்லைன்னு சாதிக்க வைக்கிறியோ? ஏ காவ்யா, அப்பா நான் சொல்றேம்மா. உனக்கு என்ன பிரச்சனை நடந்ததோ உண்மையை மட்டும் சொல்லு. ஏதாவது நடந்திருந்தது அப்புறம் என்னோட முகத்தை இவங்கள பார்க்க வேண்டியது வரும். ஆமா காவ்யா, ஆமா, தப்புனா தப்பு தான். இப்ப சொல்ற கேட்டுக்கோ. உன்னை மீறி எங்களுக்கு எது முக்கியம் இல்லை. உனக்கு ஏதாவது பிரச்சனை நடந்திருந்ததுன்னா இப்ப சொல்றேன், இந்த உறவும் கூட எனக்கு வேண்டாம். முறிச்சு போட்டு போயிட்டே இருப்பேன். என்னென்ன பேசுறடி? ஏண்டி வாயில இப்படி இல்லாம பேசுற? நீ தேவையில்லாம பின்னாடி வருத்தப்படுவ. ஏதாவது ஒரு தப்பா புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைச்சின்னா ரொம்ப சங்கடப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் ராமா. வார்த்தையை பார்த்து பேசு. கோபத்துல என்ன வேணா வார்த்தையை ஊத்துறாதராமா, ஊத்துறாத. அண்ணி நான் சொல்றத கேளுறமா. என்ன நீ இப்பதான் ஒன்றும் செய்யல பிடிக்கல நீங்களே பேசுனீங்க. நீங்க எங்க பொண்ணுக்கு சீர் செஞ்சதை முதற்கொண்டு சொல்லி காமிச்சிட்டீங்கல்ல. எல்லாத்தோட புத்தி எனக்கு தெரிஞ்சிருச்சு அண்ணி, தெரிஞ்சிருச்சு. என்ன புத்தி தெரிஞ்சு போச்சு? ஏதோ ஒரு விஷயத்தினால இப்போ உங்களை பத்தி தான் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. காவ்யா, நான் உண்மையா சொல்றேன். என் பையனை நான் அப்படி வளர்த்தவே இல்லை. உண்மையா சொல்லு காவ்யா. மாமா, இல்ல மாமா. காவ்யா, அப்பா நான் சொல்றேன். உண்மையா அவன் தப்பா நடந்துக்கிட்டானா? ஆமா இல்லைங்கிறத மட்டும் சொல்லு. தேவையில்லாம இவங்க மிரட்டுறாங்கன்னு பயத்துட்டு மாத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாப்பா, வெற்றி மாமா என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாருப்பா. போதுமா, அது என் கண்ணால பார்த்தேன். இவர் தான் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாருப்பா. காவ்யா, உண்மையா சொல்லு. நான் உன்கிட்ட ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டேனாடி? நான் உன்கிட்ட பேசிட்டு தானே போனேன். ஏன் காவ்யா மேலே இப்படி வீண் பழி போடுற? இது ரொம்ப தப்பான பழி காவ்யா. என் மேலே கோவர் தான் என்ன 4 அடி கூட அடிச்சுட்டு தப்பா என் மேலே இந்த மாதிரி பொய் பழி போட்டுறாத காவ்யா. காலம் புற என்னால் சுமக்க முடியாது காவ்யா. குற்ற உணர்ச்சியோட தெரிய முடியாது காவ்யா. எல்லாரும் பார்க்குறவங்களே என்ன தப்பாக பேசுவாங்க காவ்யா. தயவு செய்து என் மேலே தப்பான பழியை போட்டுறாது காவ்யா. ஐயோ, என் பிள்ளை இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுதே. காவ்யா, உண்மையே சொல்லு காவ்யா. யாரும் மேலே கோவப்படாமல் நான் பார்த்துக்கிறேன். பொய் பழி மட்டும் என் பையனுக்கு போட்டுறாத காவ்யா. தாங்க முடியாது காவ்யா. குடும்பமே அவமானத்தில் நிற்கணும். என்ன காவ்யா,
உண்மையே சொல்லு காவியா, நான் உன்கிட்ட உண்மையாக தப்பாக நடந்துக்கிட்டேனா? சொல்லு காவியா. ஏன் காவியா இப்படியெல்லாம் சொல்கிற? சொல்லு காவியா. இப்போ நான் என்ன பண்ணுறது? வெற்றி மேலே தெரியாமல் பழிய போட்டுட்டேன். இப்போ குடும்பத்துக்குள்ள இவ்வளோ பிரச்சனை வரும் நான் நினச்சி கூட பார்க்கலையே. ஐயோ, இப்போ இல்லைன்னு சொன்னாலும் பிரச்சனை, ஆமான்னு சொன்னாலும் பிரச்சனை. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. கடவுளே, வெற்றி என்னை மன்னிச்சிடு. எனக்கு நீ கிடைக்கணும். அதனால உன் மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மன்னிச்சிடு வெற்றி. ஆமாம் ஆமாம் ஆமாம், நீ என்கிட்ட தப்பாக நடந்துக்காம நான் உன்கிட்ட பொய் சொல்கிறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு. அம்மாவும் மகனும் ஏன்னா இல்லைன்னு சொல்ல வைக்கிறதுக்காக பேசாதீங்க. போதுமா? என் பொண்ணு இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான். இப்போ தேவையில்லாமல் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என் பொண்ணை இல்லைன்னு சொல்ல வைக்கிறதுக்காக பேசுகிறீங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் என் பொண்ணை கொடுக்கறதுக்கு நான் வெக்கப்படுறேன். நீங்கள் பண்ணது எல்லாமே நான் பணம் வந்தோன்னே வட்டி முதலமாக இந்த சீருக்கு உண்டானதை நான் கொடுத்துட்றேன். இனிமேல் உங்கள் குடும்பத்தோடு எனக்கு எந்த தொடர்புமே வேண்டாம். ரமா, உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கோ. நீங்களே வேணான்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு எதுக்கு நீங்கள் இந்த உறவு? வேணவே வேணாம். அத்தை, தப்பாக பேசாதீங்க அத்தை. நானே தப்பானவனா இருந்துட்டு போகிறேன். அதுக்காக உறவுகள்லாம் வேண்டான்னு தூக்கி போட்டுறாதீங்க அத்தை. சொன்னால் கேளுங்க. ரமா, நீ ரொம்ப தப்பான முடிவு, அதுவும் ரொம்ப கோவத்தில் எடுக்கிற. என் பையனே தப்பு பண்ணதாவே இருக்கட்டும் ரமா. தயவு செய்து இப்படி எல்லாம் பேசாத. என் பொண்ணுக்கிட்ட உங்கள் பையன் தப்பாக நடந்துக்கிட்டதை ஒத்துக்கிறதுக்கு இவ்வளோ பேசுகிறீங்க. நாளைக்கு வேறு ஏதாவது பிரச்சனைன்னா நான் என்னென்ன பண்ணுறது? போதும்னா போதும். நான் இது தப்பான முடிவோ சரியான முடிவோ எனக்கு எதுவுமே வேண்டாண்ணே. இந்த உறவை இப்போவே முடிச்சுக்கலாம். இனிமேல் நீங்கள் எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டவே வேண்டாம். நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். எங்களுக்கு இதுலேருந்து ஒரு சொத்தில் ஒரு பைசா கூட தேவையும் கிடையாது. கிளம்புறேன். ரமா வேண்டாம் ரமா, சொன்னா கேளு. வேணாம் பிள்ளை, சொன்னா கேளு பிள்ளை. அப்பா, நான் எதுவுமே தப்பாக பண்ணலப்பா. எனக்கு தெரியும்டா என் பையனை பத்தி. நீ எதுவும் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லை. உங்கள் பையனை நீங்களே வச்சுக்கோங்க. ஏய் காவியா, நம்ம கிளம்பலாண்டி. ஐயோ, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். குடும்பமே தெரியறதுக்கு காரணமாயிட்ட நீ. அம்மா அப்பாவோட வளர்ப்பையும் தப்பாக பண்ணிட்ட நீ. வெற்றி, நான் இனிமேல் உன்னை பார்க்க முடியாதுல்ல. நீ பண்ண ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய பிரச்சனை உண்டு பண்ணிடுச்சு பாரு காவியா. ஏன் காவியா, இப்பயாவது உண்மையை சொல்லுடி. என் மேலே தான் எல்லாமே தப்பு. இதுக்கு மேலே நான் சொன்னேன்னா என் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப அவமானப்பட்டுருவாங்க. நான் வரேன் வெற்றி. உன் சுயநலத்துக்காக எல்லாத்தோட வாழ்க்கையை நாசம் பண்ணாத காவியா. போதும் வெற்றி, இதுக்கு மேலே என் பொண்ணுக்கிட்ட நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை. என் பொண்ணு உண்மையை தான் பேசியிருக்கா. நீ ரொம்ப தப்பானவன். தயவு செய்து உங்கள் பையனை பார்த்து வச்சுக்கோங்க. நாங்கள் கிளம்புறோம். பா போகலாம். போகலாம்.